வணக்கம் நண்பர்களே. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது பற்றி உலக அறிஞர்கள் என்னதான் கூறுகிறார்கள் என்ற ஆவல் என்னை உந்தித் தள்ள இன்டர்நெட் முழுவதும் தேடத் தொடங்கினேன். லண்டனை தலைமையிடமாக கொண்ட மைக்ரோசாஃப்ட் AI என்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக, அதாவது CEO ஆக பணியாற்றிக் கொண்டிருக்கும் முஸ்தபா சுலைமான் என்பவரை பற்றிய குறிப்புகள் என்னை மிகவும் கவர்ந்தன. இவர் 2024 ஆண்டு தொடக்கத்தில் இருந்து மைக்ரோசாஃப்ட் AI நிறுவனத்தில் CEO ஆக பணியாற்றுகிறார். 2010 ஆண்டில் இவரும் இவரது 2 கல்லூரி தோழர்களும் சேர்ந்து லண்டன் மாநகரில் டீப் மைண்ட் என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனத்தை துவங்கினார்கள். 2014 ஆண்டில் கூகுள் நிறுவனம் இவரது டீப் மைண்ட் நிறுவனத்தை $650 மில்லியன் விலைக்கு வாங்கிக் கொண்டது. அதன் பின்னர் கூகுள் நிறுவனத்தில் பணிபுரியத் தொடங்கிய முஸ்தபா 2024 ஆண்டில் மைக்ரோசாஃப்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனத்தை ஆரம்பித்தபோது அதன் CEO ஆக பொறுப்பேற்றுக் கொண்டார். உலகில் உள்ள செயற்கை நுண்ணறிவு பிரிவின் விரல் விட்டு எண்ணக்கூடிய வித்தகர்களில் தலைசிறந்த ஒரு அறிஞராக சுலைமான் கருதப்படுகிறார். இவர் செயற்கை நுண்ணறிவு பற்றி தி கம்மிங் வேவ் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். அந்த புத்தகம் 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. 2026 ஆண்டு February 11, அதாவது சில நாட்களுக்கு முன்னர்தான் ஃபைனான்சியல் டைம்ஸ் என்ற புகழ்பெற்ற பத்திரிகையின் ரவுலா கலாஃப் என்ற நெறியாளர் முஸ்தபா அவர்களை லண்டன் மாநகரில் பேட்டி கண்டார். அந்த பேட்டி முழுவதும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றியது. அந்த நீண்ட பேட்டியின் போது முஸ்தபா இன்னும் 12-18 மாதங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரும்பாலான ஒயிட் காலர் ஜாப்ஸ்களை, அதாவது வெள்ளை காலர் வேலைகளை கபளீகரம் செய்து அந்த வேலைகளை இயந்திரமாக்கிவிடும் என்று சொல்லிய பின்னர் சில வேலைகளை பட்டியலிட்டார். அந்த வேலைகளை பற்றி நான் மேலும் தெரிந்து கொண்டு எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் ChatGPT-யை நான் கேட்டேன். ChatGPT காணாமல் போகும் என்று சொன்ன வேலைகள் என்னை பயமுறுத்திவிட்டன. அவைகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோவை வெளியிடுகிறேன். முந்தைய தொழில் புரட்சி, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், மனிதர்களின் உடல் உழைப்பை, பிசிக்கல் லேபரை இயந்திரங்களாக மாற்றின. ஆனால் தற்போதைய புரட்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் புரட்சி, மனிதர்களின் அறிவுசார் உழைப்பை, காக்னிட்டிவ் லேபர், அதை குறிவைக்கிறது. முஸ்தபா சுலைமான் அளித்த பேட்டியில் பட்டியலிடப்பட்ட வேலைகளையும் ChatGPT எனக்களித்த விளக்கமான பதிலையும் கீழே கொடுத்துள்ளேன். இன்னும் 12-18 மாதங்களில் ஒயிட் காலர் வேலைகள் மறைவது உறுதி என்றே
சாட் ஜிபிடியும் சொல்கிறது. அந்த வேலைகள்: 1. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் ஜாப்ஸ் அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ஸ் ஜாப். 2. டேட்டா என்ட்ரி அண்ட் கிளரிக்கல் ஜாப்ஸ். 3. கஸ்டமர் சப்போர்ட் ஜாப்ஸ் அண்ட் கால் சென்டர்ஸ். 4. காப்பிரைட்டர்ஸ். 5. டிரான்ஸ்லேட்டர்ஸ் மொழிபெயர்ப்பாளர்கள். டெக்னிக்கல் ரைட்டர்ஸ். 7. ஃபைனான்சியல் அண்ட் டேட்டா அனலிஸ்ட். 8. அக்கவுண்டன்ட்ஸ் கணக்காளர்கள். 9. paralegal legal clerks. 10. contracts maintaining clerks. 11. junior software developers. தப்பிக்கும் துறைகள் என்ன? அதிக உணர்ச்சி வசப்படும் திறன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், தார்மீக முடிவுகள் எடுத்தல் மற்றும் மிக சிக்கலான பேச்சுவார்த்தைகள் தேவைப்படும் வேலைகள் பாதுகாப்பானவை. முஸ்தபா சுலைமான் கருத்துப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனி ஒரு கருவியாக மட்டும் இருக்காது. அது நமக்காக பணிகளை செய்து முடிக்கும் செயல்பாட்டாளராக, ஏஜெண்டாக மாறிவிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஏற்பட போகும் சவால்களை சமாளித்து உங்கள் வேலைவாய்ப்பை தக்க வைத்து கொள்ள பின்வரும் திறன்களை வளர்த்து கொள்வது அவசியம் என்கிறது சாட் ஜிபிடி. இதனை நிபுணர்கள் ஏஐ ப்ரூஃபிங் யுவர் கெரியர் என்றே அழைக்கிறார்கள். முக்கியமாக வளர்த்து கொள்ள வேண்டிய 5 திறன்கள்: 1. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் EQ, அதாவது உணர்ச்சிசார் அறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளவோ உண்மையான அனுதாபத்தை காட்டவோ முடியாது. பரிந்துரை: மற்றவர்களுடன் இணக்கமாக பழக வேண்டும். மோதல்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். குழுவை வழிநடத்தும் தலைமைத்துவ பண்புகளை, லீடர்ஷிப் ஸ்கில்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் எங்கு உதவும்? மேலாண்மை மேனேஜ்மெண்ட், ஆலோசனை கூறுவது கவுன்சலிங் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் உள்ள உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். இவையெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்ய இயலாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடன் இணைந்து செயல்படும் திறன் ஏஐ ஃப்ளூவன்சி அண்ட் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங். ஏஐ ஒருவரின் வேலையை மாற்றுவதற்கு பதிலாக ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி பலர் செய்யும் வேலையை அதை வைத்து செய்யும் திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பரிந்துரை: சாட் ஜிபிடி, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் மற்றும் கூகுள் ஜெமினி போன்ற கருவிகளை பயன்படுத்தி ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் ஏஐயிடம் வேலை வாங்கும் திறனை கற்றுக்கொள்ளலாம். இதனால் விளையும் பயன்கள்: இது வேலையை விரைவாகவும் துல்லியமாகவும் முடிக்க உதவும். 3. கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங், விமர்சன ரீதியான சிந்தனைகள். ஏஐ தரும் தகவல்களை அவை ஏஐ தகவல்களை மட்டுமே தரும். ஆனால் அந்த தகவல்களை வைத்து சரியான முடிவு எடுக்கும் திறன் மனிதர்கள் ஆகிய நம்மிடமே உள்ளது. தரவை கேள்வி கேட்கும் திறனையும்
சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் மற்றும் கொள்கை முடிவு எடுப்பது மனிதர்களிடமே இருக்கிறது. அடாப்டபிலிட்டி அண்ட் லைஃப் லாங் லேர்னிங், இது 4வது. தழுவல் திறன் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல். தொழில்நுட்பம் வேகமாக மாறுவதால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் நமக்கு வேண்டும். புதிய மென்பொருட்கள் மற்றும் கருவிகளை உடனடியாக கற்றுக்கொள்ள வேண்டும். கோர்செரா அல்லது லிங்க்டின் லேர்னிங் போன்ற தளங்களில் புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். 5. கிரியேட்டிவிட்டி மற்றும் ஒரிஜினாலிட்டி, இது மிகவும் முக்கியம். படைப்பாற்றல் மற்றும் தனித்தன்மையை வளர்த்து கொள்ளுதல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே உள்ள தகவல்களை வைத்துத்தான் புதியவற்றை உருவாக்கும். ஆனால் முற்றிலும் புதிய அவுட் ஆஃப் பாக்ஸ் சிந்தனைகள் மனிதர்களுக்கே உரியது. ஏற்கனவே உள்ள முறைகளை தாண்டி புதிய கோணத்தில் சிந்திப்பதையும் கலைநயம் மற்றும் தனித்துவமான யோசனைகளை உருவாக்குவதிலும் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இயந்திரத்தனமான வேலைகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸிடம் விட்டுவிட்டு மனிதர்களுக்கே உரித்தான சிந்தனைகள், தலைமை பண்பு மற்றும் உணர்வுகளை பகிரும் வேலைகளில் நிபுணத்துவம் பெற வேண்டும். நானும் என்னை போன்ற நண்பர்களும் வாழ்வின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இப்போது நான் கூறப்போவது 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே. இவர்கள்தாம் வாழ்வின் தொடக்க புள்ளியில் நிற்கிறார்கள். இவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்ப புரட்சியால் மிகப்பெரிய சவால்களை தங்கள் வாழ்நாளில் சந்திக்க நேரிடும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அலை ஒரு பெரிய அலை என்று சொல்வது தவறு. இது ஒரு புயலும் அல்ல, இது ஒரு சுனாமி. இந்த சுனாமி நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் மனித குலத்திற்கு பேராபத்தை விளைவிக்கும். சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைகுலைய செய்துவிடும். போல்வால்ட் விளையாட்டில் ஒரு விளையாட்டு வீரன் ஒரு பெரிய கம்பை தரையில் ஊன்றிக்கொண்டு மிகப்பெரிய உயரத்தை தாண்டுவது போல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற பாடத்தை இப்போதே நன்கு கற்றுக்கொண்டு வருங்காலத்தை எதிர்கொள்ளுதல் வேண்டுமென்று இளைய சமுதாயத்திற்கு விண்ணப்பம் வைக்கிறேன். உங்கள் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இதுவரை என் யூடியூப் சேனல் ஆன ஒரு புத்தக பார்வை யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாவிடில் உடனே சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம். அன்புடன், ஜலால் கான்.